கார்டனுக்கு பக்கத்துல உள்ள காலி இடத்துல விதை போட்டு முளைச்சி வந்த சீத்தாப்பழம் மரம் பாருங்களேன், எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது அப்படின்னு. கொஞ்சம் மாவு பூச்சி தொந்தரவு இருக்குது, இருந்தாலும் இந்த வருஷம் வெயில் அதிகமாக இருந்ததுனால மரம் ஃபுல்லாக இலைகளை உதிர்த்து வெறும் குச்சியாக தான் நின்றுது. காஞ்ச குச்சியை ஒடிச்சு விட்ட பின்னாடி இந்த மழைக்கு நல்லா தழைஞ்சு நல்லா காய்ப்பு பிடிச்சிருக்குது. எந்த பராமரிப்புமே இல்லைங்க, இதுக்கு தண்ணி ஊற்றுறதும் கிடையாது. தானாக வளர்ந்து வந்து இந்த மரம் இவ்வளோ காய் வச்சிருக்குது. அதனால தான் புதர் மண்டி ஒரு இடம் கிடக்குது, இல்லை காலியாக சும்மா ஒரு இடம் கிடக்குது, அந்த மண் சரியில்லை அப்படிங்கிற இடத்துல கூட இந்த சீத்தாப்பழ விதை வந்து இந்த மழை ஈரத்துக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த மாதிரி நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம். நம்மாழ்வார்வே சொல்லியிருக்கிறார், வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய மரங்களில் இந்த சீத்தாவும் ரொம்ப முக்கியமானதுன்னு. அவ்வளோ கால்சியம், உடம்புக்கு தேவையான அவ்வளோ கால்சியத்தையும் இந்த சீத்தாப்பழம் சாதாரணமாக நிறைவு பண்ணிடும். கார்டன்லேயும் இடம் இருக்கிற இடத்துல, விதை விழுந்த இடத்துல எல்லாம் இந்த சீத்தாப்பழம் மரம் வச்சுருக்குறோம். நம்ம கார்டன்லேயும் இன்றைக்கி ஒரு நல்ல அறுவடை பண்ணியாச்சுங்க.